அழகாய் மனதை வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு லவ் பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைன்மாஸ்டரில் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ லைட்டாக வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேஸ் எல்லாமே கட் ஆகிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே இப்போ எப்படி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி ஃபேஸ் எங்கே இருக்கோ கரெக்டாக அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப் வந்து மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ கோஆர்டினேஷன் வராது. அதனால் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 3 ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பேன். அதை வந்து எதையும் மாற்றி செட் பண்ணிடாதீங்க. வீடியோ உங்களுக்கு அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி வராது. ஸோ எல்லாமே எஃபெக்ட்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கிட்ட வந்துட்டு ஒரு ப்ளூ மார்க் மாதிரி வந்து அங்கங்கே மார்க் செட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போ அந்த மார்க் கிட்ட வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் கிட்ட வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பிளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மார்க் கிட்ட வந்துடுங்க. அதே மாதிரி ஸ்பிளிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எங்கெல்லாம் நான் அந்த மார்க் பண்ணியிருக்கணும் எங்கெல்லாம் நான் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பிளிட் ஆப்ஷனை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு பீட் எஃபெக்ட் வரும். நம்ம அந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக எந்தெந்த இடத்துல வந்துட்டு அந்த மார்க் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல இமேஜஸை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு பிளாக் இமேஜ் கிட்ட வந்துடுங்க. இந்த லாங்காக இருக்கிறதுக்கிட்ட வேணாம், இந்த கட் பண்ணதுக்கிட்ட இருந்து வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட வந்துட்டு அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இல்லை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லா அந்த பிளாக் இமேஜுமே அதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா இமேஜுமே அதே மாதிரி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நாம் இப்போ ஆட் பண்ணுறது இன்னிமேஷன்ற எஃபெக்ட் தான். ஸோ மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரே ஒரு எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ண போகிறோம், 39. ஸோ இந்த 39 இன்னிமேஷனில் 39 எஃபெக்ட்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த இன்னிமேஷனில் 39ன்ற எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சாங்கோட லிங்க் வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாங்கோட லிங்க் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவில் லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுவேன். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து இந்த மாதிரி சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லவ்லி வீடியோவை மேக் பண்ணிடலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யாருக்காவது எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மள வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ இப்போ எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.